வணக்கம். தற்பொழுது தமிழகத்தில் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் மிகவும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பற்றியும் பர்கூர் சட்டமன்றத்தை பற்றியும் நாம் கடந்த சில நாட்களாக அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஏன் இவ்வளவு முக்கியம் இந்த பர்கூர் சட்டமன்ற தொகுதி என்று கேட்டால், மீண்டும் ஏற்கனவே 5 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திமுகவின் மாவட்ட செயலாளர் அன்னார் மதியழகன் அவர்களுக்கு இப்பொழுதும் ஒதுக்கியுள்ளார்கள் பர்கூர் சட்டமன்றத்தை. அவர் மீண்டும் இந்த பர்கூர் சட்டமன்றத்திற்கு ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார், அப்படி என்ன செய்தார் இந்த பர்கூர் சட்டமன்றத்தில் என்று பார்த்தோமேயானால், கடந்த 2-3 வீடியோவில் நாம் பார்த்திருக்கிறோம். காணொலியில் அவர் விவசாயிகளுக்கு எவ்வளவு செய்தார், மாணவர்களின் பெற்றோர்களுக்கு கல்வியில் என்ன செய்தார் என்பது. இன்று நாம் காணவிருப்பது இயற்கை வளங்களுக்கு அவர் எவ்வளவு செய்தார் என்பதை. அளவு கடந்து செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அதை தரமற்றமாக்கியிருக்கிறார் அவர். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் சரி. அது மட்டுமா, கோவில் நிலம், வேலம்பட்டி அருகில் கோவில் நிலத்தை அளவுக்கு அதிகமாக பள்ளம் தோண்டி அரசாங்க மதிப்புப்படி 199 கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள். கோவில் நிலத்தில் எவ்வளவு பெரிய விஷயம், என்னென்ன செய்திருக்கிறார். இப்படி மலைகளை வெட்டி கல்லாக்கி மண்ணாக்கி பவுடராக்கி பணமாக்கி தனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேட்பாளர், பர்கூர் சட்டமன்றத்தின் திமுக வேட்பாளர், இந்த பர்கூர் சட்டமன்றத்திற்கு மீண்டும் வேண்டுமா என்பது ஒரு கேள்விக்குறி. மக்கள் சிந்திக்க வேண்டும். நாம் ஒவ்வொன்றாக பார்க்கின்றோம். நாம் எதுவும் வந்தது போனது அப்படி எதையும் சொல்லல. ஆதாரபூர்வமாக, ஏன் வெளி மாவட்டங்களில் இருந்து அரசு உரிமையுடனும் அனுமதியுடனும் வரக்கூடிய இயற்கை மணல்களை கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்கவில்லை கடந்த காலங்களில். அது மட்டுமின்றி இங்கிருக்கும் சிறு குறு கிரஷர் அந்த தொழிலாளர்களை காலி செய்து தனக்கென்று ஒரு அறிவிக்கப்படாத ஒரு குறுநில மன்னனாக இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆக இப்படிப்பட்ட ஒரு அதிகார உச்சவரம்பில் இருக்கக்கூடிய, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய, மக்களுக்கென்று எதையும் சிந்திக்காத, இயற்கை வளத்தை சுத்தமாக அளிக்கக்கூடிய, விவசாயிகளை காலி செய்யக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மதியழகன் அவர்கள் மீண்டும் பர்கூர் சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினராக வேண்டுமா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். எதையும் நான் தானாக கூறுவதில்லை. மக்களின் நிலைப்பாடு, அனைத்து மலைகளையும் காலி செய்து விட்டீர்கள். ஆகவே இந்த பர்கூரில் மீண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்றால் மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், இயற்கை பாதுகாவலனாக இருக்க வேண்டும், கல்விக்கு பாதுகாவலனாக இருக்க வேண்டும், விவசாயிகளின் பாதுகாவலனாக இருக்க வேண்டும். ஆக வெற்றி என்கின்ற கனி மீண்டும் மதியழகன் அவர்களுக்கு கிடைக்க கூடாது, அது வாய்ப்பில்லை என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவது எட்டாக்கனியாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.